இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால், விக்டோரியஸ் சர்ச். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, விக்டோரியஸ் சர்ச். சபையை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எப்படி சபை ஜெயமாக வாழ முடியும் என்ற ஒரு சத்தியத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் பேசுகிறதான காரியம் என்னவென்றால், பிசாசுகளை குறித்து, மாந்திரிகங்களை குறித்து, பிசாசின் வல்லமைகள், இந்த சூனியங்கள், இந்த என்ன சொல்றது, இந்த ஜோசியத்தின் காரியங்கள் குறித்து, கிரகங்களினால் செய்யப்படுகிற கிரியைகள், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியமா, கிறிஸ்தவனாக இது நம் வாழ்க்கையில் செயல்படுமா, இது நம் வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டால் இதை எப்படி நான் மேற்கொள்ளணும், நான் நடுராத்திரியில் இருந்து ஜபிச்சா மேற்கொள்ளுவேனா, உபவாசிச்சா மேற்கொள்ளுவேனா, இயேசு ரத்தஞ்செய்யும் சொல்லணுமா, இல்லை நான் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுமா, 40 நாள் உபவாசம் பண்ணுமா, இல்லை கருங்காப்பி குடிச்சு தான் நான் உபவாசம் பண்ணணுமா என்று பல கேள்விகள் சபைக்கு இருக்குது. சில யோசனைகள் சரியான யோசனைகள், சில செயல்பாடுகள் சரியான செயல்பாடுகள். ஆனால் சபையிலே, உலகமெங்கும் இருக்கிற சபையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், சத்ருவை குறித்ததான ஒரு தெளிவான தரிசனம் இல்லை. ஹல்லேலூயா. இல்லை, சத்ருவை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சத்தியத்திலே நாம் எதை புரிந்து கொள்ள போகிறோம் என்றால், எப்படி பிசாசை மேற்கொள்ளணும், இல்லை பிசாசை பற்றி நான் அறிந்து கொள்வது தேவ சித்தமா. இதுவே நிறைய பேருக்கு புரியல பாருங்க. இப்போ சில சபையில் பிசாசை பற்றியே பேச மாட்டாங்க, அதுவும் பிரச்சனை தான். ஸோ பிசாசை பற்றி நான் பேசாமல் நான் சபைக்கு வரேன், இயேசு தான் எனக்கு தெரியணும், பிசாசெல்லாம் வேணாம் பிரதர், இயேசு பற்றி மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேங்கு சுற்றுது. அப்போது இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், பிசாசை பற்றி தெரிந்து கொள்ளணுமா, சபைக்கு என்னென்ன ஞானம் தேவை, இதெல்லாம் குறித்து தான் நம்ம சில வாரங்களாக பார்த்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 18 வசனம் வரைக்கும். இதில் நான் வாசிக்க போகிற வசனம் 16, 16th verse. மத்தேயு 16 வசனம் வாசி. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொன்னார். இப்போ இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் ஏதோ சொல்றாங்க, நான் யாரு, நீ என்னப்பா சொல்ற? அப்போ சில பேர் சொல்றாங்க, நீங்க தீர்க்கதரிசி, நீ சுகமளிக்கிற தேவன், நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல பேதுரு நடுல பூந்து என்ன சொல்றாருன்னா, நீர் தேவனுடைய குமாரன், நீரே கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதாவது பரலோக வெளிப்பாடு பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறதான இந்த தருணம். He is speaking the right revelation. இயேசுவை பார்த்து எல்லாரும் ஏதோ சொன்னாங்க, ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, நெத்தி அடிக்கிறாரு, நீரே மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான தருணம் அது பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான தருணம் அது பாருங்க. அந்த தருணத்தை இயேசு எப்படி பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் எப்படி அவர் பயன்படுத்தினார், அதுதான் நீங்க நான் பேச போகிறேன். இப்போ உங்களை பார்த்து, சரி இன்னைக்கு நான் ரோட்டில் போகிறேன், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறேன் பாருங்கள், ஷார்ட்ஸ் போட்டு போகிறேன், டிஷர்ட் போட்டு போகிறேன், கையில் ஒரு காஃபி வச்சுட்டு போகிறேன். ஆனால் திடீர்னு ஒரு பிரதர் வந்து, உங்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இதை கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், அதற்கு ஏற்ற ரியாக்ஷனை தான் நான் கொடுக்கணும். கரெக்டு தானே? ஏன்னா சம்மந்தமே இல்லை, அவன் கரெக்டாக பிடிச்சான் பாயிண்ட்டை, அந்த பாயிண்ட்டை ஐ ஹேவ் டு யூஸ் இட். ஹவு இஸ் ஜீசஸ் யூசிங் திஸ் பாயிண்ட்? சரியான வெளிப்பாடு வருது. அவர் சொல்றார், நீரே மனுஷகுமாரன். பரலோகமே எதிர்பார்க்கிற வெளிப்பாடு பேதுரு நாவில் இருந்து வருது. You are the son of God. இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக 18வது வசனம் வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷகுமாரன் என்று அவன் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது பிறக்கிறது சபை. ஹல்லேலூயா. சபையானது எப்பொழுது ஜெயம் கொண்ட சபையாய் மாறும் என்றால், உன்னை நடத்துகிற தேவனே மனுஷகுமாரன் என்று நீ என்றைக்கு உணர்கிறாயோ அன்றைக்கு சபை உனக்குள் இருந்து கிரியை செய்யும். ஆமென். இன்னைக்கு சபை என்ன ஒரு கட்டடம், சபை என்ன ஏதோ ஒரு கூட்டம் நடத்துற இடம், ஏதோ ஒரு பாட்டு பாடு, இல்லை இல்லை இல்லை. சபை என்பது என்னவென்றால், மனுஷகுமாரன் தேவனுடைய பிள்ளை என்பது அவன் என்றைக்கு புரிந்து கொள்ளுகிறானோ அப்போதான் சபை. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பாட்டு பாடலாம், அது வரைக்கும் நம்ம சுகமளிக்கிற ஆராதனை நடத்தலாம், தீர்க்க தரிசனம் என்னன்னா பண்ணலாங்க. ஆனா சபை என்று ஆண்டவர் எப்பொழுது அங்கீகரிப்பார் என்றால்,
ஆட்டுக்குட்டியானவரை, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மெய்யான குமாரன் என்று எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, எந்த இடத்தில் அந்த போதனை பேசப்படுகிறதோ அந்த இடத்தை கர்த்தர் சபையாய் நியமிப்பார். ஹல்லேலூயா. இப்போதான் இருக்குது கதை, வாசிச்சு முடிங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, சபைக்கும் பாதாளத்துக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குது பாருங்க. வந்த வெளிப்பாடு, யூ ஆர் த சன் ஆஃப் காட். இயேசு சொன்னது நீதான் சபை. அதற்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, இது எப்படி சபை என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அப்போ சபை என்பது எப்படி இருக்கணும்? பாதாளத்தின் அறிவை தெரிந்த ஒரு சபை தான் ஜெயம் கொண்ட சபை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சபையில பிசாசை குறித்த அறிவு இருக்கிறது பெருசு இல்ல, பிசாசு உன்னை மேற்கொள்ளாது என்ற அறிவு இருக்கணும், அதுதான் பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு பிரதர் மந்திரம் இருக்கு, பிரதர் இந்த சூனியம் இருக்குது, அந்த கிரி இருக்குது, பாரம்பரிய சாமி இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் சபையை வைக்கலையா? சபையை ஏன் வச்சாரா? உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த மந்திரவாதம் உனக்கு விரோதமாய் செயல்படாது. ஆமென். இந்த அறிவு உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது சபையின் வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய தொடங்கும். ஆமென். இதுல முக்கியமான காரியம் நீங்க கவனிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் சபையை கட்டுவார். இங்க பாருங்க, NLT டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கிறது என்றால், அது சபையாகும் என்று அவர் சொல்லல, ஐ வில் பில்ட் மை சர்ச். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் உன்னை கட்டிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை விட்டு நீங்க விலகவே கூடாது. எவ்வளவு பிசாசின் கிரியை வந்தாலும், எவ்வளவு சத்துனுடைய சோதனை வந்தாலும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. ஆகினால சாத்தானுடைய வல்லமை எனக்கு விரோதமாய் செயல்படாது. ஆமா வயிறு வலிக்குது, ஆமாம் தலை வலிக்குது, ஆமா மந்திரத்தின் கிரியை இருக்குது, ஐயோ கையை தூக்க முடியல, ஐயோ படுக்க முடியல, படுத்தா பிசாசு வருது, ஜெபிச்ச ஆண்டவர் மந்திரத்தை காட்டுறாரு. என்னத்தை தான் காட்டினாலும், நீ எதை தான் பார்த்தாலும், நீ எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிற. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் போது எதை நீ தெரிஞ்சு கொள்ளணும்? அந்த இருளின் கிரியைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா.